ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஹெல்தியான சன்னா சாட். ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். 225 கிராம்ஸ் சன்னா நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து காபூலி சன்னா இல்லை, ஸ்மால் சைஸ் சன்னா, பிண்டி சன்னா சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி சாட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம இந்த சன்னா தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் சைஸ் ஒயிட் சன்னா. இப்போ இது நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 விசில்ஸ் இதில் குக் பண்ணுறேன். அதிகமாக ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு டேமரண்ட் தான். என்னோடய குக்கரில் நான் 2 விசில்ஸ் தான் இதில் வச்சுருக்கேன். இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. செக் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேக வச்ச சன்னாவை. ஸ்டவ் லைட் பண்ணிக்கலாம். டேமரிண்ட் எக்ஸ்ட்ராக்ட், 3/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 teaspoon roasted jeera powder, 3/4 teaspoon chili powder, கொஞ்சம் சால்ட். சன்னா பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் தான் ஆட் பண்ணினேன். ஸோ ரிமைனிங் சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், ரெட் கலர். 2 teaspoon கார்ன்ஃப்ளவர் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன் திக்னஸ்க்காக. இது பாயில் பண்ண விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் டேமரிண்டோட ரா ஸ்மெல்லாக போகிற வரைக்கும். இந்த மாதிரி பாயில் ஆகி வரும்போது செக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் தான். ஸோ இப்போ ரெடியாக எடுத்து இது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட்டானால் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணலாம். அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், சாட் மசாலா, கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணுறேன். புளிப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பாயில்டு பொட்டேட்டோஸ் இருந்தால் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சால்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சன்னா சாட் ரெடியாக எடுத்து நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சன்னா. உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ சர்வ் பண்ணணுமோ அந்த அளவு சர்வ் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாட் பாப்படி ஆட் பண்ணுறேன். இந்த சாட் பாப்படி இங்கே மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இது கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா க்ரன்ச் நல்லாயிருக்கும் இதில். மேலே கொஞ்சம் சாட் மசாலா, ஃபைனலாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, kindly subscribe to the channel. Thanks for watching.